பேரன்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. பெரும்பாலான பேராசிரியர்கள் எப்படி சார் சிவி லிஸ்ட்டில் என்னோட நேம் வருமா வராதா அப்படின்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் கேட்குறாங்க. இன்னும் சிலர் யூடியூப்பில் சார் இந்த மார்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் வெறும் எஸ்எம்எஸ் பண்ணி சார் இந்த மார்க்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி பார்த்து சொல்லுகிற அளவிற்கு நமக்கு பொறுமையும் இல்லை, அதே சமயத்தில் நேரமும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தியை நான் பதிவிடுறேன். இதில் எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கட் ஆஃபை பார்க்குறது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கிற மாதிரி ஒரு சின்ன இது கொடுக்குறேன். அதை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகாடமியில் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி வகுப்புகள் இணைய வழியில் முற்றிலும் மாலை 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இதில் எந்த வகுப்புகளில் நீங்கள் இணையிறதுனாலும் இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி அனைத்து பாடத்திட்டத்திற்கும் டெஸ்ட் பேட்ச் யூஜி பிஜி ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, இந்த ஏபிடிஆர்பியில் நம்மளுடைய உதவி பேராசிரியர்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்றத எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு தான் இதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ டிஆர்பியினுடைய அவங்க அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன தகவல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலான ஆசிரியர்கள் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். சரி, இப்போ முதல்ல என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு இந்த கரண்ட் வேக்கன்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கரண்ட் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே இருக்கக்கூடியதெல்லாம் பேக்லாக் வேக்கன்சி, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த கரண்ட் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதை ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த பயோகெமிஸ்ட்ரியில் மொத்தமாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. சரிங்களா? இந்த 21 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் எப்படி சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜென்ரலில் ஒரு 3, விமன்ஸ் ஒரு 2. சரிங்களா? அதில் மொத்தம் 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஜென்ரல்லையே தமிழ் மீடியம் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3, 2, 5, கீழே 1, 6 பணியிடங்கள் ஜென்ரலில் வருது. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க கேட்டகரி 4ல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி அப்படின்றது இது எல்லாமே மாற்றுத்திறன் கொண்ட நண்பர்களுக்கு எல்இடி எல்டி அப்படின்றது, ஹெச்ஹெச்ன்றது, எம்டி அப்படின்றது, இந்த விசுவலி இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கேட்டகரி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்வை குறைபாடு உடையவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இந்த ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட், இது 2 தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மொத்தம் ஜென்ரலில் 3 போஸ்ட் இருக்குது, விமன்ஸில் 2 போஸ்ட் இருக்குது. ஆக மொத்தம் 5, தமிழ் மீடியத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது, 6 போஸ்ட். சரிங்களா? ஸோ இதை எப்படி சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் டோட்டலாக 5 பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு கூப்பிடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 1:2 அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 10 பேரை கூப்பிடுவாங்க. அடுத்து பிசி கேட்டகரிக்கு போனீங்க அப்படின்னா விமன் கேட்டகரியில் 2 போஸ்ட் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரியில் 4 போஸ்ட் இருக்குது. ஆக மொத்தம் 6 பேரை கூப்பிடுவாங்க. சரிங்களா? 6 பேரை கூப்பிடும்போது மொத்தம் 6 பேர் அப்படின்னாக்க 6 × 2. சரிங்களா? ஆக மொத்தம் 12 பேரை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் இருக்குது, விமன்ஸ் 1, ஜென்ரலில் 2, மொத்தமாக 3 போஸ்ட் இருக்குது. அப்போ 3 × 2 பார்த்தீங்கன்னா 6 பேர் கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது சில நேரங்களில் இந்த 5க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 1:3 கூப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து எஸ்சி போனீங்க அப்படின்னா ஜென்ரலில் 1 இருக்குது, விமன்ஸில் 1 இருக்குது, தமிழ் மீடியத்தில் 1 இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ தமிழ் மீடியத்தில் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 பேரை கூப்பிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜென்ரலில் ஒரு போஸ்ட் இருக்குது, விமன்ஸில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா 1:3 1:3 அப்படின்ற மாதிரி கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏல இதில் தமிழ் மீடியத்தில் மட்டும் ஒரு போஸ்ட் இருக்குது, அதில் 1:3 அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் கூப்பிட போகிறாங்க. சரிங்க சார், இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டை எடுத்துக்கணும். லிஸ்ட்டை எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொன்னால், டோட்டல் போஸ்ட் 21. இதில் பயோகெமிஸ்ட்ரியில் டோட்டல் போஸ்ட் 21 இருக்குது. இந்த 21ல் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் மொத்தம் எவ்வளோன்னா 5 போஸ்ட்டு. 5 போஸ்ட் அப்படின்னாக்க 5 போஸ்ட்டுக்கு 31% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட். இந்த 5 பேரில் ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார் அப்படின்னா ஜிடியில் போயிடுவார்.
ஜிடியில் போயிடுவார். ஒருவேளை அதில் யாராவது ஓசி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, டாப் மார்க்கில் ஓசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணியிடம் போயிடும். சரிங்களா? இது வந்து முடிஞ்சுதா? அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 4 இடங்கள் இருக்குது பாருங்கள். அந்த 4 இடங்கள் அப்படின்றத எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த கேஸ்ட்டுக்குள்ளே போகும். இப்போ ஜிடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பணியிடம் தான். அந்த ஒரு பணியிடத்தில் இந்த 3 போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 வேக்கண்ட்டு ப்ளஸ் இந்த 2 வேக்கண்ட்டு மொத்தம் 5 பணியிடத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய 4 பேருக்கு வந்து வேலை கிடைக்காது. ஸோ அந்த 4 பேர் எங்கே வராங்க அப்படின்னா அவங்க கேஸ்டில் வந்து முதல் இடத்துக்கு வராங்க. சரிங்களா? அப்போ மேலேருந்து இறங்கி அவங்களுடைய கேஸ்டில் முதல் இடத்துக்கு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த 4 பேரில் வந்து ஒருத்தர் வந்து பிசியில் வந்து ஜென்ஸாக இருக்கார். சரிங்களா? அவர் வந்து 2வது இடத்துல இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்ததாக பிசியில் ஃபஸ்ட்டு ஆளாக அவர் போயிடுவார். சரி, அதுக்கடுத்து ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து அவங்க வந்து விமனாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3வது போஸ்ட்டில் விமன்ஸில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஜென்ரலில் போனது போக மீதம் இருக்கக்கூடியது அப்படியே அவங்களுடைய கேஸ்ட்டுக்கு வரும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்க சார், இது ரொம்ப போஸ்ட் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இது அப்படியே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 போஸ்ட் தான் இங்கிலீஷ் இருக்குது பாருங்கள். 17வது இடத்துல வந்து இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லே வந்து மொத்தம் 85 போஸ்ட் இருக்குது. விமன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 36 போஸ்ட் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கூட்டணும். இப்போ 80 இது ஒரு 30 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 110 இதில் ஒரு 6 ஒரு 5 அப்போ 110 121 பணியிடங்கள் வந்துருச்சு. இப்போ 121 பணியிடங்கள் இருக்குது இதில் இங்கிலீஷில். அந்த 121 பணியிடங்கள் இன்ட்டு 2 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய 121 பேர் கூடவே வந்து ஒரு இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா அப்போ எத்தனை பேருக்கு சார் வந்து அழைப்பு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 242 பேருக்கு வந்து அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அதில் யாருக்கு சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாப் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ அந்த 121 இருக்காங்க அப்படின்னா 121ல் 31% அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரிக்கான அந்த ரேஷியோ. அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 31% அப்படின்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? 120க்கு கால்குலேட் வச்சுக்கோங்க. அப்போ 10% அப்படின்னாக்க உங்களுக்கு எத்தனை போஸ்ட்டு? 12 போஸ்ட்டு. சரிங்களா? 20% அப்படின்னாக்க 24 போஸ்ட்டு. 30% அப்படின்னாக்க 36 போஸ்ட்டு. அப்போ மொத்தம் 37 அல்லது 38 பணியிடங்கள் என்ன அப்படின்னா இதில் ஜென்ரலில் போயிடுவாங்க. ஜென்ரலில் போனவங்க தவிர மீதி இருக்கக்கூடியவங்களில் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்லேருந்து நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஓகே, இதில் வந்து 37 பேர் வந்து ஜிடியில் போயிடுவாங்க, அவங்கள விட்டுறணும். அவங்கள விட்டுட்டு 38வது இடத்துல பிசி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா பிசி எத்தனை பேர் இருக்காங்க அங்கன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க? ஒரு 80வது இடத்துல இருக்கீங்க. அப்போ 80வது இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பிசி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பிசி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பணியிடம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ இருக்குது? 73 பணியிடம் இருக்குது. ஸோ அப்போ 73 பணியிடம் வந்து இதில் இருக்குது. விமன்ஸுக்கு வந்து ஒரு 31 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ 73 இன்ட்டு 2 அப்போ என்ன ஆகும்? இடத்துல 146 வருது. அப்போ 146 பேரில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் இவங்க விமன்ஸ் இருக்காங்க, 31 பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே மேலேருந்து எண்ணிக்கிட்டே வரீங்க. அந்த 37 பேர் போக, ஜென்ரலில் போன 37 பேர் போக மீதம் இருக்கக்கூடியவங்களே அப்படியே எண்ணிக்கிட்டே வரீங்க. அப்படி எண்ணிக்கிட்டு வரும்போது 31 வருது. நீங்கள் வந்து 60வது இடத்துல இருக்கீங்க. ஸோ இங்கே 31 போஸ்ட் இருக்குது. அப்போ 31 இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 62 பேருக்கு கூப்பிடுவாங்க. அப்போ 62 பேர் கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஸ்லையும் ஜென்ரல் இருக்கக்கூடிய 31% அந்த ஆட்களை மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து எதில் போயிடுவாங்க அப்படின்னாக்க ஜிடியில் போயிடுவாங்க. அந்த 31 பேரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து 32வது இதில் இருக்கக்கூடியவங்க அந்த 31% போக மீதி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உங்கள் கேஸில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடம் எவ்வளவு,
அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதில் 1:2 அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. அந்த ரேஷியோ வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இந்த ஃபார்முலாவை இது பண்ணிக்கோங்க. இது வந்து அக்யூரேட்டாக 100% அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் தெரியுங்களா? இந்த ஜிடியில் போகக்கூடிய 31% இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பேக்லாக் அண்டு கரண்ட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கரண்ட் வேகன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேக்லாக் வேகன்சி ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த பேக்லாக் வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி டிஎஃப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், முன்னாடி இருக்கும். ஜிடி பிஹெச்னு இருக்கும், ஜிடி பிஎல்னு இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிடபிள்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 1-2 இடங்கள் எதில் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு போகும் சரிங்களா. அதனால் ஒரு 5 போஸ்ட் 6 போஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன தான் என்ன வரும் அப்படின்னா நம்ம சொல்கிறதுல வரும். ஆனாலும் ஓரளவுக்கு இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.